ஆதி பாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு அதிரடியான செம ட்விஸ்டான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். பாரதியை மனசார நினச்சிக்கிட்டு இருக்கனால மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். பாரதியை முதல்ல நம்ம வாழ்க்கையில் மறக்கணும். அவளை பற்றின நினைவு எதுவுமே நம்ம வாழ்க்கையில் இனிமேல் நினைக்கவே கூடாதுங்கிறதுக்காக ஆதி ஒரு விஷயம் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாரதா அம்மாவுக்கு எல்லா பிரச்சனையும் நம்மளால் தான் செஞ்சோம். அட்லீஸ்ட் அவங்க நிம்மதியாக அவங்களுக்காக ஒரு பூஜையாவது செய்வோம் அப்படிங்கிற மாதிரி பாரதி பூஜைக்காக ஏற்பாடு அவங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சாரதா ஃபோட்டோவை ஹாலில் எடுத்து வச்சுட்டு ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு வச்சு இந்த பக்கம் தமிழை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஐயரை வர வச்சு மந்திரம் சொல்லி அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா இலையில அரிசி இதெல்லாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் ஆதி இங்கே வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்தோன்னே பார்த்தோன்னே செம கோவத்தில் ஆதி கத்துறாங்கன்னே சொல்லலாம். யாரை கேட்டு இந்த விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? உங்களுக்கும் எங்களுக்கும் என் அம்மாவுக்கு செய்கிறதுக்குமான என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்கள் யாரோ நான் யாரோ, எதுக்காகவும் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்து விஷயத்தில் நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி கண்ணாப்பண்ணான்னு பாரதியை பார்த்து கேட்க ஆரம்பித்தோன்னா, என்ன ஆதி இப்படிலாம் சொல்கிறீங்க? நான் இதெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்கிறப்ப, என்னை சும்மா என்னை வாயை திறந்து கண்ணாப்பண்ணான்னு பேசலாம் வைக்கலான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அங்கே வச்சுருக்க பாரதி செஞ்ச எல்லாத்தையும் தட்டில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி போட்டு எல்லாத்தையும் கலைச்சி விட்டுறாங்க. கலைச்சி விட்டுட்டு முதல்ல கிளம்பி போங்கன்னா அந்த ஐயரை அவரை போக சொல்லிவிட்டு, இனிமேல் இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி ஆதி கத்துறாங்க. என்ன ஆதி, என்னை வாழ்க்கையில் எப்போவுமே மன்னிக்கவே மாட்டேங்களா? நான் தான் சொல்லிட்டேனே, இனிமேல் என்கிட்ட இருந்த அன்பு பாசம் எல்லாமே என்னை விட்டு போயாச்சு. இனிமேல் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னே இந்த பக்கம் தமிழ் அம்மா விடுமா, அப்பா ஏதோ சமாதானம் பண்ணிடலாம், நான் பொறுமையாக அப்பாவை மனசை மாற்றி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் தமிழ் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படிலாம் மாறுற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே ஆதி ஒருத்தரை போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஆதி ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அவர்கிட்ட போய் பேசலான்ட்டு போகிறாங்க. சார் இங்கே பாருங்கள், என் ஒய்ஃப் மேலே எனக்கு தேவையில்லாமல் அவங்கள நினைக்க எனக்கு கோவம் தான் அதிகமாகுது. என்னால் அவங்கள நினைக்காமல் இருக்கணும். அதுக்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆதி கேட்குறாங்க ஒரு அதிரடியாக ஒரு விஷயத்தை. எனக்கு வாழ்க்கையில் நான் பாரதின்னு ஒருத்தவங்க சந்தித்தது என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. அவங்கள பற்றின நினப்பும் இருக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலை. ஏன்னா அவங்களோட நினப்பு அவங்கள முதல்ல பார்த்ததில் ஆரம்பித்து இப்போ கல்யாணம் பண்ணது, தமிழோட சந்தோஷமாக இருக்கிறது, இப்போ என் அம்மாவோட இந்த விஷயத்துக்கு அவங்க தான் காரணம்னு நினைக்க இப்போ கூட பாருங்கள் வீட்டில் பாரதி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஒன்று வச்சுக்கிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை என்னால் ஏற்றுக்கவே முடியலை. அவ்வளோ தூரம் அவங்களையும் தேவையில்லாமல் சத்தம் போட்டுட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஒரே தீர்வு அவங்கள நான் மறக்கிறது மட்டும்தான் இதுக்கு நல்ல முடிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ட்விஸ்ட்டோட செம்மையாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்.